வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நீங்கள் சென்னையில் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நானும் உங்களை மாதிரி தான் இன்டர்ன்ஷிப் சென்னையில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வந்தேன். ஸோ அப்போ எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் இன்ஃபோடெக் கம்பெனி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக இருக்கட்டும், மற்ற டொமைன்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் ப்ராக்டிக்கலாக இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெப்சைட்டாக இருக்கட்டும், பப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வெப்சைட் ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே மல்டிபிள் லாங்குவேஜஸ் அது எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக ஸ்பிளிட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட், அனதர் ஒன் பேக் அண்ட் அப்படின்றதுக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்டில் டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அது எல்லாமே இருக்கும். ஸோ HTML வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுற கோட் பண்ணுறது தான் HTML அப்படின்னு சொல்லுவோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது. CSSனா அந்த வெப்சைட்டுக்கு நம்ம கலர்ஃபுல்லாக வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா CSS அப்படின்றது தேவைப்படும். அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து சர்வர் சைடு வேலிடேஷன் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக போய் நம்ம சர்வர் வந்து நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து, அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேயே நம்ம வந்து செக் பண்ணுறோம். மொபைல் நம்பர் 10 டிஜிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, அண்ட் இமெயில் எல்லாம் கம்பல்சரி அப்படின்றது சைன்லாம் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் அது மாதிரி வந்து ரியாக்ட் ஜேஎஸ், பூட் ஸ்ட்ராப் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ இப்போ பேக் எண்டில் வந்து பார்த்தோம்னா சர்வர் சைடில் நமக்கு நிறைய லாங்குவேஜஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ பைத்தானாக இருக்கட்டும், ஜாவா, .NET, இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, PHP இந்த மாதிரிலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ சர்வர் சைடில் இந்த லாங்குவேஜஸ், டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL, MS SQL சர்வர், இது மாதிரிலாம் இருக்குது, MongoDB இதெல்லாம். ஸோ டேட்டா பேஸ் வந்து ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறக்காண்டி நம்ம யூஸ் பண்ணோம். சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், பேக் எண்டில் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே வந்து சர்வர் சைடில் தான் நடக்கும். அண்ட் தென் ஸோ இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து நம்ம ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரோஸ் அண்ட் காலம் வைஸாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இல்லாமலேயும் வித்தவுட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இல்லை இண்டெக்ஸிங், நார்மலைசேஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இது எல்லாமே வரும். ட்ரிகர்ஸ் அண்ட் ஸ்டோர் ப்ரைஸ் எல்லாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக்ல ஃபேமஸான லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட், ஆங்குலர், Vue.js அப்படின்றதெல்லாம் இருக்குது. பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா Node.js, Django, Ruby on Rails இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் தென் யூட்டிலிட்டி லைப்ரரிஸில் மூமெண்ட்.js, அண்ட் தென் க்ளவுட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா AWS, க்ளவுட், அந்த மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அது எல்லாமே வரும். அண்ட் தென் ஸோ இந்த வெப்சைட்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஹோஸ்ட் பண்ண வேண்டியதான். எல்லாம் ஹோஸ்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை வந்து நம்ம கண்டினியூட்டியாக வந்து அதை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பக்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து செக் பண்ணுவோம். ஸோ அந்த செக் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த டெஸ்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறோம்னா அதை எந்த மெத்தடில் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் இந்த அஜைல் மெத்தடாலஜி அண்ட் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் நமக்கு தெரியும். ஸோ எந்த ஒர்க் ஃப்ளோவில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் இன்ஃபோடெக் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கும். நீங்கள் வேணும்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூச்சர்லேயும் சரி இப்போயும் சரி நல்லாவே ஸ்கோப்பில் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.